Welcome to Star Up Hope Academy. Hello children. Today we are going to see 4th standard English term 2 unit 1. Let us read a true friend. True friend அப்படின்னா ஒரு உண்மையான நண்பன் அப்படிங்கிற பொருள்படும். அந்த ஸ்டோரி ரீட் பண்ணலாம். நந்தினி அண்ட் பாண்டி வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் சைல்டுஹுட். நந்தினியும் பாண்டியும் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள். They lived in the same street. ஸோ தேவர் ஆல்வேஸ் டுகெதர். ரெண்டு பேரும் ஒரே தெருவில் வசித்ததுனால எப்பவும் ஆல்வேஸ் டுகெதர் ஒன்றாவே இருப்பாங்க. எவ்ரி டே பாண்டி வுட் ஸ்டாப் அட் ஹர் ஹோம் ஆன் த வே டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அவங்க வீட்டு பக்கத்தில் நின்று அவளையும் கூட்டிகிட்டு போவான். போத் வுட் வாக் டு ஸ்கூல் சேட்டிங் அண்ட் பிளேயிங். அப்படி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகும்போது சேட்டிங்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் தே வுட் ரேஸ் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். சில நேரங்களில் ஸ்கூல்லேருந்து வரும்போது அப்படியே ரேஸ் வச்சு யார் முன்னக்குட்டி வரா அப்படின்னு ரேஸ் வச்சு வருவாங்க. தே ஆல்வேஸ் டுக் பார்ட் இன் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் டுகெதர். தே ஹெல்ப்ட் ஈச் அதர் இன் தியர் லெசன்ஸ். எப்போவுமே அவங்களுடைய ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா, ஹோம்ஒர்க் செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிடுவாங்க அவங்களோட லெசன்ஸ் புரியலை அப்படின்னா. ஓகேவா? ஒன் டே as usual பாண்டி came to நந்தினிஸ் home. she looked upset and sad. அதாவது ஒரு நாள் வழக்கம் போல் பாண்டி வந்து நந்தினி வீட்டுக்கு வரான். அப்போது நந்தினி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அப்செட்டாக மூட் அவுட் ஆகி போய் இருக்கிறா. why are you sad? she did not answer. பாண்டி கேட்குறான், நீ ஏன் இப்படி சேட், ரொம்ப கவலையாக இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவள் எந்த பதிலும் சொல்லலை. instead she shook her head. did your parents scold you? அதுக்கு அவள் என்ன பண்ணுறா, தலையை ஆட்டுறா. டிட் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்கோல்ட் யூன்னு பாண்டி கேட்குறான். அதாவது உன்னுடைய அப்பா அம்மா திட்டினாங்களா அப்படின்னு. ஷீ டிட் நாட் ஆன்சர் ஹிம். அவளுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஹீ கிராப்ட் ஹர் பேக் அண்ட் செட் எக்ஸைட்டட்லி, கேட்ச் மீ இஃப் யூ கேன். என்ன சொல்கிறா, வழக்கம் போல் அவங்க விளாடுவாங்க இல்லையா, அதை போல் அவளுடைய பேகை அவன் பிடிச்சி இழுத்து வச்சுட்டு, இது பிடி வா, என்னை உன்னால் பிடிக்க முடிஞ்சால் என்னை பிடி வா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பட் ஷீ டிட் நாட் ரெஸ்பாண்ட். அவள் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை. பாண்டி ஸ்டாப்டு அண்ட் ஹேவ் த பேக். பாண்டி உடனே அவனோட விளையாட்டை நிப்பாட்டிட்டு அவளுடைய பேக்கை திரும்ப கொடுத்துட்டான். தே வாக் சைலண்ட்லி டு த ஸ்கூல். ரெண்டு பேரும் அமைதியாக நடந்து ஸ்கூலுக்கு போனாங்க. நந்தினி வாக்ட் இன் டு த கிளாஸ் ரூம் ஸ்லோலி, ஹேர் ஐஸ் க்ளூட் டு த கிரவுண்டு. மெதுவாக ஸ்கூலுக்குள்ளே போகிறா. அவளுடைய கண்கள் அப்படியே தண்ணியில் அந்த கண்ணீரால் நனைஞ்சது போல் பூமியை பார்த்து கீழே பார்த்து உட்காந்துருக்கா. ஷீ லுக் சேட். டிட் சம்மோன் ஸ்கோல்ட் யூ? ஆஸ்ட் ஒன் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிளாஸ். அவள் ஸ்கூலுக்கு போனோன்னே அவளுடைய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்குறாங்க, யாராவது உன்னை திட்டினாங்களா, நீ ரொம்ப சேடாக இருக்கிய பார்க்குறதுக்கு அப்படின்னு. நந்தினி ஷோக்கர் ஹெட். அவள் அப்போ எப்படி பாண்டிக்கு பதில் சொல்லலையோ அதே போல் தலையாட்டுறா. சி சேட் டவுன் வித் ஹர் ஹெட் பவு டவுன். அதாவது உட்காந்துருந்து தலையை கீழே தொங்க போட்டு உட்காந்துருக்கா. த டீச்சர் என்டர்ட் த கிளாஸ் ரூம் அண்ட் ஸ்டார்டட் காலிங் அவுட் த நேம்ஸ் ஃபார் அட்டண்டன்ஸ். டீச்சர் கிளாஸ் உள்ள வந்த உடனே அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க இல்லையா, வருகை பதிவேடு, அதுக்கு பேர் வாசிக்கிறாங்க. நந்தினி டிட் நாட் ஆன்சர் when the teacher called her name. நந்தினி வந்து டீச்சர் அவளோட பேரை சொல்லும்போது அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. The teacher was annoyed. This time she called her name louder. Nandini answered, then she raised her hand but did not answer. அதாவது டீச்சருக்கு இப்போ டீச்சர் கூப்பிடும்போது பதில் சொல்லலைன்னொன்னே டீச்சருக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு திரும்பியும் சத்தமாக கூப்பிடுறாங்க. ஆனால் அவள் என்ன பண்ணுறா, இந்த தடவை அவளோட கையை மாத்திரம் தூக்கி காமிச்சிட்டு பதில் சொல்லலை. The teacher went near Nandini. She touched her forehead and asked, are you feeling okay? அதாவது டீச்சர் பக்கத்தில் போயிட்டு அவளுடைய நெத்தி தலை முன்பகுதியில் அப்படி கை வச்சு பிடிச்சிட்டு, நீ நல்லா இருக்கியா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. நந்தினி ஷோக்கர் ஹெட், ஹெர் சீக்ஸ் வேர் ரெட் அண்ட் இட் லுக் லைக் ஷீ ஹேட் அ ஃபீவர். அவள் தலையை ஆட்டிட்டு
அவளுடைய தலையை ஆட்டுறா. அவளுடைய சீக்ஸ்னால் கண்ணங்கள் இல்லையா, அதெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது அழுது. அண்ட் இட் லுக் லைக் சி ஹேட் அ ஃபீவர். அவளுக்கு ஃபீவர், ஒரு ஜுரம் இருந்துச்சுன்னா எப்படி இருப்பா அது போல் இருக்கிறா. டூ யூ ஹாவ் அ ஃபீவர் அப்படின்னு மிஸ்ஸு கேட்குறாங்க. அது உனக்கு ஜுரம் இருக்குதா அப்படின்னு. ஷால் ஐ கால் யுவர் பேரண்ட்ஸ் ஆஸ் த டீச்சர். நான் வேணா அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடவா அப்படின்னு மிஸ்ஸு கேட்குறாங்க. ஷீ ஷோக் ஹர் ஹெட் பட் ஷீ ஸ்டில் நாட் லுக் அட் எனி ஒன். அவள் தலையை மாத்திரம் ஆட்டுறாளே தவிர அவள் யாரையும் எட்டி பார்க்கவே இல்லை. ஹெர் ஹெட் வாஸ் ஸ்டில் பவ் டவுன். அவள் தலையை குனிஞ்ச தலையை நிமிரவே இல்லை. Why does Nandini look so sad? exclaimed her friends. அவளுடைய தோழிகளுக்கெல்லாம், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஏன் நந்தினி இப்படி இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கிறாங்க. her friends pestered her with 100 questions. அவங்களுடைய நண்பர்கள், அவளோட தோழிகளுக்கெல்லாம் நிறைய தோழிகள்லாம் பெஸ்டர்டுனால அன்னாய்டுனால ஒன்று தான், ஓகேவா சில்ட்ரன்? நிறைய கேள்வி கேட்டு அவளை தொந்தரவு பண்ணுறாங்க. the questions were about everything that you think about. they asked her family, her house, her shoes and even about her street pets. அந்த கொஷின்லாம் எப்படியா இருந்துச்சுன்னா, எதை பற்றி, அவளோட ஃபேமிலியை பற்றி, அவங்களோட வீட்டை பற்றி, அல்லது அவள் போட்டிருக்க ஷூஸை பற்றி, இல்லை அவள் தெருவில் உள்ள பெட் டாக்ஸை பற்றி, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஈச் கொஸ்டின்ஸ் தட் ஷீ வாஸ் ஆஸ்டு நந்தினி ஒன்லி ஆன்சர்ட் பை ஷேக்கிங் ஹர் ஹெட். எல்லா கொஸ்டின், என்ன கொஸ்டின் கேட்டாலும் அவள் எதுக்குமே சரியாக வாய் திறந்து பதில் சொல்லாமல் அவளோட தலையை மாத்திரம் ஆட்டுறா. பாண்டி had enough of Nandini's silence. He had never seen her so dull. பாண்டி அவளோட ஃப்ரெண்டு இல்லையா, அவளுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவளுக்கு இப்போ பொறுமையாக இருக்க முடியல. நான் எப்பயுமே இவளை இப்படி பார்த்தது இல்லையே அப்படி சொல்லிட்டு he wanted an idea to make her smile. அவளை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணுறான். he thought and thought for many hours. ரொம்ப நேரமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கான். எப்படி என்ன சொல்லி என்ன செய்ய வச்சு அவளை சிரிக்க வைக்கலாம், என்ன செய்து அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஃபைனலி he had an idea. கடைசியாக ஒரு ஐடியா கிடச்சிது. he took out something from his bag and ran to show it to her. இப்போ என்ன பண்ணுறான், அவனுடைய பேக்லேருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு வேகமாக ஓடி வர அவகிட்ட காட்டுறதுக்காக. he tumbled அப்படி பிறண்டு வலிக்கு கீழே விழுந்துடுறான், குனிறான், கீழே தவறி விழுறான். அண்ட் இட் ஸ்லிப்ட் ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அப்படி அவன் டம்பிள்டு ஆகும்போது அவன் கையில் வச்சிருந்த பொருள் ஸ்லிப் ஆகி யாருக்கு நேர் ஓடுது, நந்தினி நேர் போகுது. இட் வாஸ் ஃப்ளையிங் ஸ்ட்ரைட் டு நந்தினிக்கு நேர் போகுது. she saw something flying towards her hand and screamed with fear. அவள் அதை பார்த்துட்டு பயத்தில் கத்திக்கிட்டு ஏதோ நமக்கு நேர் வருதுன்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்கு பார்க்குறா. she closed her eyes and tried to catch it. கண்ணை மூடிட்டு அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறா. தட் she caught it. கடைசியாக அதை பிடிச்சிட்டா கையில். it was a big green frog. அது என்னவாக இருந்துச்சு, ஒரு பச்சை கலரில் ஒரு பெரிய தவளை. எவ்ரி ஒன் ran away as they were scared of the frog. எல்லாரும் அந்த அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அந்த ஃப்ராகை பார்த்துட்டு பயந்து ஓடிடுறாங்க. நந்தினிஸ் ஐஸ் were wide open with surprise. அவள் கண்கள் அகலமாக திறந்து ஆச்சரியமாக பார்க்குறா. then she burst into laughter. உடனே அவள் சத்தமாக சிரிக்கிறா. it was a rubber frog. இது ஒரு பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட தவளை, ஓகேவா? விளையாடுறதுக்கு வச்சுருப்பாங்களா, தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு, அது ரப்பர் ஃப்ராக், ஓகேவா? as soon as she laughed, அவள் சிரிச்ச உடனே her friends and teachers knew why she did not smile or talk to anyone all day. இப்போ தான் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு அவள் ஏன் இவ்வளோ நேரம் யார்கிட்டையும் பேசலை, சிரிக்கலை அப்படிங்கிறது. ஏன்னா 2 of her front teeth were missing. அவளுடைய முன் பற்கள், முன்னாடி உள்ள 2 பற்களும் விழுந்திருக்கு. விழுந்த உடனே அவளுக்கு என்ன இருக்கும், சிரிச்சா எல்லாரும் ஓட்டப்பல்லு கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு பயந்துட்டு தான் அவள் வாயை திறக்காமல் அந்த மாதிரி அமைதியாக இருந்திருக்கா. ஸோ இதுதான் அவளோட சேடுக்கான ரீசன், ஓகேவா சில்ட்ரன்? இந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். Do you have a fever? யார் சொல்கிறது இதை? அவங்க டீச்சர் கேட்டாங்க இல்லையா, ஸோ நம்ம டீச்சர்னு போட்டுக்கலாம். டிட் someone scold you? யாராவது உன்னை திட்டினாங்களான்னு யார் கேட்டா? ஃப்ரெண்டு இல்லையா, ஸோ ஃப்ரெண்டுன்னு போட்டுக்கலாம். why does நந்தினி லுக் ஸோ சேடு? ஏன் நந்தினி சேடாக இருக்கா அப்படின்னு கேட்டது யார்? ஃப்ரெண்ட்ஸு இல்லையா. ஆர் யூ ஆல் ரைட்? யார் அப்படி கேட்டது? டீச்சர்.
ஓகே, டீச்சர் போட்டுக்கோங்க. பி செக்ஷன் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஹூ ஆர் த ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர்ட் இன் த ஸ்டோரி? யார் யாரெல்லாம் இந்த கதையில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? நந்தினியும் பாண்டியும் இல்லையா? ஸோ நம்ம எழுதிக்கலாமா? நந்தினி அண்ட் பாண்டி வேர் த ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர்ட் இன் த ஸ்டோரி. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு டிட் தே கோ டு ஸ்கூல்? எப்படி அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க? விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு போவாங்க இல்லையா? ஸோ நம்ம எழுதிக்கலாம். தே வென்ட் டு ஸ்கூல் chatting and playing. They went to school chatting and playing. Third question பாருங்க. Why was the teacher annoyed? ஏன் டீச்சர் வந்து டிஸ்டர்ப் ஆனாங்க? The teacher was annoyed. நம்ம இந்த மாதிரி கொஷின்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். The teacher was annoyed because நந்தினி did not answer the attendance call. அதாவது மிஸ் வந்து ரிஜிஸ்டர் வருகை பதிவேடுக்கு பேர் கூப்பிடும்போது அவள் என்ன சொல்லலை? பதில் அளிக்கலை. The teacher was annoyed because Nandini did not answer the attendance call. ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். Did Nandini have fever? நந்தினிக்கு ஜுரம் இருந்ததா? இல்லை இல்லையா? ஸோ நம்ம நோ போட்டுக்கலாம். நந்தினி did not have fever. ஓகேவா? ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். வாட் வாஸ் த ரீசன் பிஹைண்ட் நந்தினிஸ் டல்னஸ்? நந்தினியோட டல்னஸ்க்கு காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி இருந்த ரீசன் என்ன? அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்னது? அவளுடைய 2 பற்களும் விழுந்தது இல்லையா? ஸோ நம்ம எழுதிக்கலாமா? சி லாஸ்ட் 2 ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட் டீத். அதாவது அவளுடைய 2 பற்களும் விழுந்துருச்சு. அது காணாமல் போனதுனால என்ன பண்ணுறா? அவளுக்கு வந்து அந்த சோகமாக அன்றைக்கி ஃபுல்லாக இருந்தா இல்லையா? ஸோ நம்ம எழுதிக்கலாம். சி லாஸ்ட் 2 ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட் டீத். தட் வாஸ் த ரீசன் பிஹைண்ட் நந்தினிஸ் டல்னஸ். ஓகேவா? அடுத்து பாருங்கள். சி செக்ஷன் பாருங்கள். நம்பர் த ஆக்ஷன் ஆஃப் பாண்டி அண்ட் நந்தினி இன் ஆர்டர். அதாவது ஒரு 7 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆர்டர் படி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நந்தினி அண்ட் பாண்டி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அது கரெக்டு, ஃபஸ்ட்டு தான் வரும். செகண்ட் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டட் ஹர் ஒய் சி வாஸ் அப்செட். அதுக்கு அடுத்து வருமா? வராது இல்லையா? ஸோ தேர்ட் ஒன்றை பாருங்கள். நந்தினி லுக்ட் டெரிபிளி அப்செட் ஒன் டே. ஓகே, ஸோ இதுதான் செகண்டாக வரும். இதை நீங்கள் 2ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து மூணாவது எதை வரும் பாருங்கள். இதுக்கு அடுத்ததை பாருங்கள். ஷீ டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு பாண்டிஸ் பிளே. எஸ், இப்போ இதுதான் மூணாவதாக வரும். ஓகேவா? இதுக்கு 3 போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள். பாண்டி த்ரூ எ ரப்பர் ஃப்ராக். இது லாஸ்ட்டில் தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ அது கிடையாது. அடுத்தது பாருங்கள். ஷீ டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு த அட்டெண்டன்ஸ். ஓகே, ஆமாம், இதுதான் 4th ஒன்னாக வரும். அது 4ன்னு போட்டுக்கோங்க. 5th ஒன் பாருங்கள். மேலே செகண்ட் லைனில் ஒன்று ரீட் பண்ணோம் இல்லையா? அதுதான் 5th ஒன். ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டட் ஹர் ஒய் சி வாஸ் அப்செட். அவளை வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஏன் அப்செட்டாக இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இல்லையா? அதுதான் 5வது 5th ஒன். 6th ஒன் வந்து பாண்டி த்ரூ எ ரப்பர் ஃப்ராக் ஆன் ஹர். 6th அதை 6ன்னு போட்டுக்கோங்க. 7th ஒன் லாஸ்ட் இருக்கிறது 7th தான். ஷி பர்ஸ்ட் இன்டு லாட்டர் அண்ட் ஆல் நோஸ் த ரீசன். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு தான். 2வதுக்குள்ளதுக்கு நீங்கள் 5 போட்டுக்கோங்க. 3வது தேர்ட் ஒனுக்கு வந்து 2 போட்டுக்கோங்க. 4th ஒன்றுக்கு 3 போட்டுக்கோங்க. 5th ஒன்றுக்கு 6 போட்டுக்கோங்க. 6th ஒன்றுக்கு 4 போட்டுக்கோங்க. 7th ஒன் 7th தான். ஓகேவா சில்ட்ரன்? தட்ஸ் ஆல் சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.